ஃப்ரான்ஸ். இப்போ நான் எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா என்4 பீச் மீன் பிடிக்க போகிறோம். என்4 பீச்சுக்கு மீன் பிடிக்க போகிறோம். அப்படியே பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இங்கே தாங்க நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க. அவ்வளோ பேரும் அந்த மீன் பிடிப்பாங்க. அந்த உள்ளே போய் காட்டுறேன் பாருங்க, நல்லா இருக்கும். என்4 பீச் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடல் தெரியும். அலை அடிக்குதா பாருங்க, பனி அவ்வளோ பனி பெய்யுது. ஆனால் தண்ணியே உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. நம்ம டிரைவர் அவரு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. நம்ம டிரைவர் வேலை மட்டும் தான் தெரியும். பனிக்காதுக்கு நல்லா குள்ளா போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. பாருங்க, மீன் பிடிக்கலாம் வலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க, பொறுமையா போங்க பொறுமையா போங்க. நம்ம வியூவர்ஸ்க்குலாம் காட்டணுமா இல்லையா? நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பார்க்குறாங்க பாருங்க. இது வந்து இந்த இன்னைக்கு இல்லை, இதுதான் இந்த ஐஸ் உடச்சி மீன் பிடிக்க எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல போட்டிங்க. அதில் வந்து ஐஸ் கட்டியை போட்டு ஃபுல்லாக அந்த லான்ச்சில் வந்து ஃபுல் பண்ணுவாங்க பாருங்க. இந்த கயிறுலாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. எல்லாம் ஐஸ் ஏறும். வாங்க காட்டுறேன் நான். பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த ஐஸ் கட்டி ஏறி ஃபுல்லாக அதில் கொட்டும். ஃபுல்லாக ஐஸ் கட்டி பாருங்க, பாரு உடையுது பாருங்க. லாரி பக்கத்தில் ஒருத்தர் ஐஸ் கட்டி எடுத்து உள்ளே போடுறாரு, அதை உடஞ்சி அதில் அப்படியே மேலே ஏறி அதில் கொட்டி அந்த லான்ச் ஃபுல்லாக வந்து ஃபுல் பண்ணுவாங்க. ஃபுல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 10 நாள் 20 நாள் அப்படியே உள்ளே போயிட்டு மீனை பிடிச்சிட்டு நமக்கு தான் வந்து தருவாங்க எல்லாரும். பாருங்க, லான்ச் ரெடி ஆயிடுச்சு, வெளியே கிளம்புது. ஒரு லான்ச் வெளியே கிளம்புது, மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. ஐஸ் பார்லாம் காட்டணுமா இல்லையா? அந்த ஐஸ் பார்ல இருந்து மீனை பிடிச்சிக்கிட்டு மீனை பிடிக்க என்ன பண்ணுறாங்க, கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான். போனாங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் கடலுக்குள்ளே போய் தங்கியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு நம்மளும் போகலாம். யார் யாரெல்லாம் நம்ம கடலுக்குள்ள வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு மீன் பிடிக்க போயிட்டு இருக்கோம் பாருங்க. மீன் பிடிக்க போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்மளுடைய நண்பர்கள் போயிட்டாங்க மீன் பிடிக்க. அங்கே தூரத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்க. நம்ம நண்பர் முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவர் தான் நம்மளுடைய ஆட்டு குடலை சுத்தம் பண்ணி நமக்காக வேண்டி சமைச்சு கொடுத்தாரு. அன்பு நண்பர். அண்ணே, நான் மீன் மாட்டுச்சானே? இப்பதான் இது பண்றீங்களாண்ணே? தூண்டில் போடலையே இன்னொரு இவ்வளோ நேரம். அவருக்கு பாருங்க பசிக்குதுன்னு சொல்லி போண்டாலாம் கொடுக்குறாங்க. போண்டாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. போடுங்கண்ணா தூக்கி போடுங்கண்ணா. தூரமா விழுந்திருக்கு, போயிட்டு இழுக்கிறாரு. பாப்போம் ஏதாவது மீன் வருதான்னு பாப்போமே. இவர் மீன் பிடிக்க வந்தாரா இல்ல? இங்க பாருங்களேன், மீன் பிடிக்க எப்படி நிக்கிறாருன்னு. மீன் பிடிக்க வந்தாரா? நமக்கே தெரியாம இன்னொரு நண்பர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காருங்க. இவர் மீன் பிடிக்கிறவங்களுக்கு வாங்கிட்டு வந்து போண்டா கொடுத்தாரா இல்ல வந்து இவர் சாப்பிடறதுக்காண்டி போண்டா வாங்கிட்டு வந்தாரான்னு தெரியல. ஊட்டி விடுங்க. பாருங்க, தூரமா ஒரு லான்ச் ஒண்ணு வருது. மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய பையன் எடுத்துருக்காரு அப்பா. ஆனா கடைசி வரைக்கும் ஒரு மீன் கூட பிடிச்ச மாதிரி தெரியல. யாராவது உரிச்சு கீழே தான் போற மாதிரி தெரியல. ஒன்றும் மீன் பிடிக்கிறதாண்டி யாராவது மாதிரி தெரியல. அப்படித்தானே? இப்ப பிடிச்சிருக்கீங்களா? ஓகே, மதியம் கொண்டு போய் சமைச்சிடலாம் விடுங்க. நம்மள மாதிரியே இங்கேயும் எவ்வளவு பேர் மீன் பிடிக்க வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் மீன் மாட்டுச்சான்னு தெரியலையே. நமக்கு ஒண்ணுமே மாட்டலையே. என்4 பீச்ல அன்னைக்கு வந்தோம், நல்லா மீன் மாட்டுச்சு. இன்னைக்கு பார்த்தா ஒண்ணுமே மீன் மாட்டலையே. பாவம், அவங்களும் ரொம்ப நேரமா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் மாட்டின மாதிரி தெரியல. பாருங்க, எவ்வளவு பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒன்றும் மாட்டல. யார்ட்டையுமே ஒரு மீன் கூட காணுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, மீன் பிடிச்சிட்டாரு. நம்மளால மீன் பிடிச்சிட்டாரு. சின்ன மீன் பாருங்க,
அப்படி தூக்கி காட்டுங்க அங்க பாருங்க, துடிக்குது பாருங்க மீன். இருந்தீங்களா? மீன் பிடிச்சிட்டார். வெரி குட், சூப்பர். பாருங்க அங்க பாருங்க. பாறை மீன் அடுத்து. பொறுமையாடா, வலிக்கு போகுது. புரியுங்களா? மீனுக்கு வலிக்குமா, அதனால என்ன பண்றாங்க, முள் தூண்டில வந்து பொறுமையா எடுக்க சொல்றாங்க. பாறை மீன் மாட்டியிருக்கு. அந்த பாறை மீனை பாக்குறதுக்காக எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இத்தனை ஒன்று பாறையை பிடிச்சி எத்தனை பேர் சாப்பிட்றது? எல்லாம் உள்ள வரானாங்க எடுக்க. நண்பர்களே, நமக்கு கடைசியா பிடிச்ச மீன் இதுதான், கிடைச்ச மீனும் இதுதான். இதுக்கு மேல நமக்கு ஒரு மீனும் கிடைக்கலையே. இன்னைக்கு வந்து இதுதான் கிடைச்சது. ஓகே.